கூறிய ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. இரவு முழுவதும் நின்று தொழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, ஏன் இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியுடைய நிலையை யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலையும் யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் இருந்தாலும் எதையும் இல்லாதது போல் பொறாமை கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அதை மறுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நினைவு கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அந்த நியமத்தை பன்மடங்காக்கி தருவதாக அல்லாஹுடைய வாக்குறுதி உண்டு. அப்படிப்பட்ட நியமத்துகளை எண்ணி நாம் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததில் எமக்கு மிகப்பெரிய ஒரு நியமத் இந்த தீன் இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருப்பது. இப்படிப்பட்ட இந்த சிறப்புமிக்க இந்த தீனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலும் நம்மை அல்லாஹ் ஆக்கியது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நியமத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த நியமத்தை எண்ணி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். நாளை மறுமையில் நன்றி செலுத்தியவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ் எழுப்புவானாக.